ஹலோ ஹாய். ஒட்டுமொத்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டெக்னாலஜி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம அதை ஏஐன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஏஐ பற்றின கருத்துக்கள் முரண்பாடாக முன்னுக்கும் பின்னுக்கும் இருந்தாலும் த ஃபேக்ட் இஸ் ஏஐ இஸ் ரூலிங் த வேர்ல்ட் ரைட் நவ். இந்த ஏஐ ரெவல்யூஷன் இந்தியாவில் குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படியே கொண்டு வந்தாலும் அதில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் பேங்க் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஒரு சில ட்ரூத்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி ரெகுலராக இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நோ அதர் வே கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. பேங்கிங் செக்டரில் ஏஐயோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்க போகுது, இதனால் ஃபியூச்சரில் அந்த பேங்க்ஸோட எம்ப்ளாயிஸுக்கு எதனா பாதிப்பு வருமானது இட்ஸ் அ க்ரூசியல் கொஸ்டின். எஸ் ஆர் நோன் டைரெக்டாக சொல்லிட முடியாது. பட் ஆல்ரெடி இந்தியாவில் உள்ள பேங்க்ஸில் இந்த ஏஐ டெக்னாலஜியோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால ஒரு பிக்சர் போட்டு பார்க்க முடியும். மேபி நம்மளால ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுதுன்றத ஒரு ஐடியாவை நம்மளால டிரைவ் பண்ண முடியும். இந்தியாவில் உள்ள பேங்க்ஸில் ஆல்ரெடி ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெதர் இட்ஸ் அ பப்ளிக் செக்டார் பேங்க் ஆர் ப்ரைவேட் செக்டார் பேங்க். பட் இந்தியாவில் அது ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. எஸ்பெஷலி கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் பேங்க்கில் ரொம்பவே மினிமலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அந்த பேங்க்கோட அப்ளிகேஷனில் ADYA அடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட் இருக்குது. அந்த பாட்டில் போயிட்டு நான் எதனா ரெக்வஸ்ட் பண்ணாலோ இல்லை எதனா ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணாலோ நான் எதிர்பார்க்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கல. அண்ட் தென் அது ரொம்ப நேரமாக லோட் ஆகுது அண்ட் தென் ஃபெயில் ஆகிடுது. மேபி அது இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் இருக்கிறதுனால அது ஸ்லோவாக இருக்கலாம். ஃபியூச்சரில் அது நல்லா ஒர்க் ஆகும் நான் நம்புகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க்லேயும் பாட் அவைலபிளாக இருக்குன்னா அந்த பாட்டோட நேம் என்னன்றதை காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோடைய ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பேங்கிங் செக்டரில் ஏஐ ஒன்றும் புதுசு கிடையாது. இட்ஸ் ஆல்ரெடி தேர். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு புது விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை டெவலப் பண்ண தான் பார்ப்பாங்க. பிகாஸ் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான மீட்டிங்ஸ் நடந்திருக்கும், எக்கச்சக்கமான டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கும், ஒரு பெரிய பிளானர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும். டெஃபினட்டாக ஃபியூச்சரில் ஏஐயோட இன்வால்மெண்ட் பேங்கிங் செக்டரில் அதிகமாகிறத நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ஏஐ செக்டர்லாம் பேங்கிங்லாம் கொண்டு வர மாட்டாங்க, கவர்மெண்ட் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்துடுச்சு, தெரிஞ்சுக்கோங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபியூச்சரில் பேங்க் எம்ப்ளாயிஸோட எம்ப்ளாய்மெண்ட்டை எப்படி பாதிக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு அசம்ஷன் தான். நம்மளை சுற்றி இருக்கிற ஃபேக்ட்ஸை வச்சு மேபி இதெல்லாம் நடக்கலான்றது ஒரு அசம்ஷன் தான். ஸோ இது நடக்கலாம், நடக்காட்டியும் போகலாம். ஸோ உங்களோட அசம்ஷன் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி எதனா இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெட்ஸ் கரெக்ட் ஈச் அதர். ஓகே, ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பேங்க் ஜாப்ஸில் எந்த மாதிரியான இம்பேக்டை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லிட்டு நான் கணிக்கிறேன் அப்படின்னா என்னை பொறுத்தவரை பெருசாக வந்து வேலை இழப்புகள் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இருக்காது. பிகாஸ் இதை வந்து ஓவர் நைட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். எக்கச்சக்கமான க்ரைட்டீரியாஸ் செக் பண்ணணும். அண்ட் நம்மளோட டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். சிட்டிஸில் மட்டும் கிடையாது, கிராமப்புறங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பேங்க்ஸ்லேயும் வந்து அங்கே இருக்கிற நெட்வொர்க்கிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்றத எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இதை வந்து முழுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். மோர் ஓவர் இந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணணுன்ற அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். மேபி இதை வந்து இனிஷியலாக வந்து அர்பன் ரீஜனில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தென் ரூரலுக்கு வந்து நம்ம கொண்டு போகலான்ற ஒரு பிளானை வந்து பண்ணலாம். எது வேணால் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ரைவேட் கம்பெனிஸில் இருக்கிற மாதிரி ஃபயர் பண்ணுறது, லே ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சான்சஸ் வந்து கம்மி. பட் இந்த வேகன்சி ஓப்பன் ஆகுது இல்லையா, அதில் வந்து அந்த வேகன்சி கம்மி ஆகுறத வேணால் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெப்பிட்டேட்டிவாக இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் கஸ்டமர் குவரிஸ் எல்லாமே பாட்டை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் சொல்யூஷன் கிடைக்காத ஒரு சில குவரிஸுக்கு மட்டும் எம்ப்ளாயிஸை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இன்டர்னல் டூல் அப்ளிகேஷன் இது எல்லாத்துலேயுமே வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் வந்து ஏஐ மூலயமா வந்து பேங்க்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதனால் ஒர்க் எஃபிஷியன்சி அதிகமாகும் அண்ட் ஒர்க் லோட் கம்மியாகும். ஸோ 4 பேர் செய்யக்கூடிய வேலையை வந்து 2 பேர் இருந்தாலே போதுமான அளவுக்கு இருக்கும். இதனால் புதுசாக வர வேகன்சிஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேகன்சிஸ் வந்து கம்மியாக அதிக வாய்ப்புகள் இருக்குது. மேபி இன் ஃபியூச்சர், இது என்னோட பர்சனல் அசம்ஷன், ஏஐ ஜாப்ஸ்க்கும் வந்து வேகன்சி ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. லைக் இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், ஐடி ஆஃபீஸர், இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஏஐக்குமே டெக்னாலஜி ஓரியன்டாக
ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு. இல்லைனா இந்த ஐடி ஆஃபீஸர் இதுலையுமே வந்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2026 1 மில்லியன் ஏஐ ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஜாப் டிமாண்ட் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாமே இந்த ஏஐ பற்றின கோர்சஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த ஏஐ பற்றின ரிசர்ச்சுக்கு வந்து தனியாக வந்து பெனிஃபிட்ஸுமே வந்து அப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ த கவர்மெண்ட் இஸ் கிளியர்லி புஷிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எஜுகேஷன் ஆஸ் வெல். ஸோ அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினெட்லாக கவர்மெண்ட்லேயும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட யூசேஜ் வந்து கண்டிப்பாக அதிகமாக போகுதுன்னு தான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட சந்திக்கிறேன். Until then, this is signing off, Moses Prem. Bye bye. Take care and love you all.